வெல்கம் டு புவி குக்கிங். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், டொமேட்டோ, மஷ்ரூம், புதினா, ஹோல் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் பாஸ்மதி ரைஸு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் இந்த கரம் மசாலா ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 2 பெரிய ஆனியன் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கோல்டன் கலர் வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நான் செய்கிறது வந்துட்டு ஒரு 3 பேர்த்துக்கான அளவு. தக்காளி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச வேட்டி நம்ம காளான போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் 2 டைம் வதக்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னா 1½ ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ இந்த காளான் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். காளானில் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போடணும். மசாலா போட்ட வேட்டி ஒரு 2 டைம் கலரிட்டு அடுத்து தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலரிக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச வேட்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்துட்டு இந்த சொம்பில் 4 டம்ளர் தண்ணி அளவு இது. இதை நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றின வேட்டி கொஞ்சம் நல்லா கலரிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுதான் முக்கியம். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்ச வேட்டி நம்ம அரிசியை போட்டுக்கலாம். போட்டு இப்படி நல்லா கொஞ்சம் கலரிக்கோங்க. தண்ணி வந்துட்டு அரிசி மட்டத்துக்கு வந்த வேட்டி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்கணும். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா தம் பிரியாணி ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரிசி வந்துட்டு மேலே இப்படி தூக்கிட்டு நிற்குதுல்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்திருக்குதுன்னு அர்த்தம். பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.